வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையுமோட அப்டேட்டு. இன்னைக்கு மார்க்கெட் திரும்பி அந்த ஓல்டு டைப்புக்கு ரிவர்ட் ஆச்சு. எஃப்ஐஎஸ் செல்லிங் இருந்தது 2500 கோடி. ஸோ இன்னைக்கு வந்து லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 0.13% விழுந்தது. இப்போ டிஐஎஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4000 கோடி ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வாங்கினாங்க. ஸோ ஒரு ப்ராட் பேஸ்ட் சப்போர்ட் வந்து மிட் கேப் வந்து ஒன்லி 1% இருந்தது இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் ஒரு 1.25% அண்ட் மைக்ரோ கேப் ஒரு 6% கிட்ட ஏறித்து. அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900 ஸ்டாக் வந்து ஏறி இருக்கு அண்ட் 900 ஸ்டாக் வந்து இறங்கிது. ஸோ 2:1. ஸோ இதில் ரீட்டெயிலும் நல்லா பையிங் பண்ணிடுறாங்கன்னு கிளியராக இந்த பிரெட் ஆஃப் த மார்க்கெட்டில் தெரியுது. ஸோ சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஏன் எஃப்ஐஎஸ் இன்னைக்கும் விற்றாங்கன்னா வெளிநாட்டோட சூழ்நிலை தான். ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸில் இன்னமும் ஆயில் வந்து 110 111 லெவல்லையே இருந்துருக்கு. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. 99.82 டாலர் இண்டெக்ஸ் வந்திருக்கு. அண்ட் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்னமும் 4.6க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ரேட் போனதுனால டாலர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே ருப்பியோட பாண்ட் மார்க்கெட்லையும் 7.12 வரைக்கும் போயிடுச்சு 10 இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாரிங் ரேட். இது எல்லாத்தோடைய எஃபெக்ட் வந்து கரன்சியில் நல்லா தெரிஞ்சு. கரன்சி திருப்பி அந்த 96 நல்லா தாண்டிட்டு இப்போ 96.53 வந்து இறங்கிடுது. அண்ட் ஃபார்வர்ட் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் வீக்கன் ஆகணும்னு தான் இருக்கு. ஏன்னா 1 இயர்க்கு உள்ள ஸ்வாப் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா 392 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 100.48 கரன்சி மார்க்கெட் சொல்றது ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் ஐஎன்ஆர் ரேட் என்ன இருக்கும்னு சொல்றது. யாராவது ஹெல்ப் பண்ணணும் எஃப்ஐ நினைச்சோன்னா அந்த அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை பேர் பண்ணணும். ஸோ நேச்சுரலா இது வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் எஃப்ஐஎஸ்க்கு. பட் என்ன வாங்கினாலும் இந்தியாவில் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் வாங்கினாலும் சரி, இல்லை டிஐஎஸ் அண்ட் ரீட்டெயில் கூட இந்த வீக்கனிங்னால இப்போ ஐடி செக்டரை திடீர்னு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 கன்சிக்யூட்டிவ் நாளா ஐடி பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டராக இருக்கு. இன்னைக்கு ஒரு 3.25% ஏறி இருக்கு. ஆனால் 3 நாள் சேர்த்து பார்த்தா 8% ஐடி இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. ஏன்னா வருஷம் பிகினிங்லேருந்து இப்போ ஒரு 27% கரெக்ட் ஆனதால எல்லாரும் ஒரு வேல்யூ ஜோன்ல வந்துட்டு ஒரு ஃபீலிங் வந்துடுது. அண்ட் ருப்பி வீக்கன் ஆகிற மாதிரி இருந்தால் சரி, அந்த கம்பெனியோட அர்னிங்ஸ்க்காவது ஒரு பாசிட்டிவ் இந்த டாலர் அப்ரிசியேஷனோட பெனிஃபிட் வந்து இபிஎஸ் கொஞ்சம் நல்லா வரும்னு ஒரு எதிர்பார்வையில் ஐடியில் ஒரு வேல்யூ பையிங் ஆரம்பிச்சிருக்கு. இன்னமும் அந்த ஏஐ த்ரெட் அப்படிதான் இருக்கு. பட் இவ்வளோ தூரம் கரெக்ட் ஆனதுனால ஒரு ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பவுன்ஸ் பேக் பையிங் வருது. ஸோ ஷார்ட் டேர்ம்ல மேபி இது கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகலாம். மற்றபடி இந்த ருப்பி டிப்ரேஷனோட எஃபெக்ட் இன்னைக்கு செக்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மாவுக்கும் கொஞ்சம் கிடைச்சது. பட் ரீட்டைல் பையிங் வந்ததுனால இன்னைக்கு நேத்திகெல்லாம் தான் கரெக்ட் ஆச்சோ, ரியாலிட்டி, ஆட்டோ, கன்சியூமர் டூரபிள் அதெல்லாம் இன்னைக்கு பாசிட்டிவா வந்தது. இன்னைக்கு வந்து அடிபட்டது வந்து பிரைவேட் செக்டர் பேங்க். அதுல வந்து மெயினா எஃப்ஐஎஸ் தான் காரணம். பிகாஸ் நடுவில் நிஃப்டி ஓரளவுக்கு ஹையா ஏறிச்சு. அப்புறம் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் அந்த பீரியட்ல தான் ஹெவி எஃப்ஐஎஸ் செல்லிங். அது மோஸ்ட்லி பிரைவேட் பேங்க்ல வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு டவுன் ஆல்மோஸ்ட் 0.75% டவுனு. பட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து இன்னைக்கும் ரேலி ஆச்சு, அது ரீட்டைல் பையிங்னால. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக கொஞ்சம் 0.5% நெகட்டிவ். நார்மலாக ரீட்டைல் வாங்கினா டிஃபென்ஸும் ஏறும். பட் இன்னைக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. டிஃபென்ஸ்லேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காப்புல தெரியுது ரீட்டைலர்ஸும் டிஐஎஸும். ரைட். இப்போ நாளைக்கோட அவுட்லுக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாரோட சூழ்நிலையில ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அவர் இந்த ட்வீட் இந்த பக்கம் ஒரு ட்வீட் அப்படி ஒன்று பேசுறதுனால அந்த ட்ரம்ப்போட வாலட்டிலிட்டி இருந்தால் இருக்கும். அண்ட் அதனால ஆயில் ப்ரைஸும் ஒரு மாதிரி 110க்கு மேலே இருந்தால் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு நெகட்டிவ் அப்ரோச் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இன்னும் மாற்றம் ஜாஸ்தி நான் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் எஃப்ஐஎஸ் பொசிஷன் இன்னைக்கு வந்து நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இல்லையா. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஆப்ஷன் வால்யூம் கொஞ்சம் ஏறி இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பட் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 54,000 ஷார்ட் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு 11,000 லாங் ஃபியூச்சர்ஸும் ஆட் பண்ணதுனால நெட் ஆஃப் 41,000 ஷார்ட் பொசிஷன் ஆட் ஆகி 2.79 lakh கான்ட்ராக்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு, ஷார்ட்ல இருக்கு எஃப்ஐஎஸ் ஓடுது. அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 2.1 lakh ஆப்ஷன்ஸ் செல் பண்ணிருக்காங்க. செல்லிங் கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க, நெகட்டிவ் பேரிஷ் ஆட்டிடியூட். பட் ஒரு ப்ரொடெக்ஷனும் 4 லட்சம் கான்ட்ராக்ட் ப்ரொடெக்ஷனும் வாங்கியிருக்காங்க. ஸோ கிளியரா அவங்க அவுட்லுக் நெகட்டிவ், பட் ரொம்ப விழுந்தா அது ப்ரொடெக்ஷனும் வாங்கி. ஸோ ஒரு டிஃபென்சிவ் பேரிஷ் பொசிஷன் வித் டிஃபென்சிவ் போஸ்டர் தான் எஃப்ஐஎஸோட பொசிஷன். ஸோ அதனால சிச்சுவேஷன் இப்படியே வாலட்டைல தான் இருக்கும் நாளைக்கும். ஸோ ரீட்டைல் நடந்துக்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்கும் அது மாத்துறதுக்கு. பட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து இதில் எதோ ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இல்லை பேனிக் பண்ணுவாங்க, அது மேலே கீழே வந்து இருக்கும். பட் ஒரு மீடியம் டேர்ம் இன்வெஸ்டராக நான் சொன்னபடி நீங்கள் இந்த வாலட்டிலிட்டியோட அட்வான்டேஜ் எடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் தொகையில் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் வாங்கிட்டு இருங்க. அதில் எதுவும் மாற்றமும் இல்லை. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் என்னோட அடுத்த ரிவ்யூவில்.